அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஒரே மாதிரியான ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கமெண்ட்லேயும் பார்த்தேன், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தேன். சேம் டவுட்டு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற ஸ்டடி வீடியோஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற பிடிஎஃப் மட்டும் படித்தா போதுமா, பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு வாரத்தில் கேட்டிருந்தீங்க. நீங்கள் இதை பற்றி கேட்கலனா கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து நானே இதை பற்றி சொல்லியிருப்பேன். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். பட் இப்போ நிறைய பேர் வந்து ரெகுலராக கேட்குறதுனால அதை இப்பயே சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு. முதல் விஷயம் என்னென்னா, நம்ம போடுற ஸ்டடி வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்பப்போ சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே 100% வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். கண்டிப்பாக வந்து ஆனால் நம்ம ஸ்டடி வீடியோஸை நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கணும். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல், ஃபார்வர்ட் பண்ணாமல் ஒரு ஸ்டடி வீடியோ போட்டால் அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபார்வேர்ட்லாம் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி அது போக நான் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நோட்ஸ் எடுக்கிறத பற்றி சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறது, திரும்ப திரும்ப படிக்கணும்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அது போக நான் அப்பப்போ சொல்கிற சில முக்கியமான விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு வந்து வேர் டு ஸ்டடி போட்டு இந்த பாடங்களெல்லாம் படித்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக இதை வந்து நான் லேட்டாக சொல்லலான்னு தான் நினச்சேன். பட் இப்போ எல்லோரும் கேட்குறதுனால இப்பயே சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் வந்து என்னன்னு இல்லை, யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து நம்ம நண்பர்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? மற்றவங்கள பற்றி நம்ம இது பண்ண வேணாம். நம்ம நண்பர்களுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் கேட்டுக்கிறீங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை ரெடி பண்ணணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான், ஒரு ஷெட்யூல் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொல்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்களா? அதாவது உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரீசனிங் கிளாஸ் பார்க்குறோம் இல்லையா, ரீசனிங்கில் நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன். சரிங்களா? ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு ஒரு 10 கணக்கு நான் சொல்லித்தரேன்னு வச்சுங்க. நான் வந்து அந்த 10 கணக்கையும் ஒரு மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கிளாஸை பார்த்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற கொஷினை வந்து வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ நம்ம பாலிட்டி கிளாஸ் எடுக்கிறோமா, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை உடனே வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடாமல், இல்லைனா என்கிட்ட கேட்காம வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்காம அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷனை வந்து நீங்களே வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏதோ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருது, அந்த சந்தேகத்தை வந்து உடனடியாக என்கிட்ட கேட்காம நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்களாக வந்து அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு அந்த டவுட்டை வந்து நீங்களாகவே கிளாரிஃபை பண்ணிக்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க போகும்போது என்ன நடக்கும்னா, புதுசாக நீங்கள் ஒரு 2-3 விஷயத்தை அங்கே கற்றுப்பீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தேடி போவீங்க, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 விஷயத்தை நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க. அப்படி நீங்கள் கற்றுக்கிற அந்த புதிய விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன தான் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாலும், என்னுடைய ஸ்டடி வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்குன்னு வந்து ஒரு பிளான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். அது போக வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். குறிப்பாக வந்து ரீசனிங், அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஆப்டிடியூட் கிளாஸ் போட போகிறோம். அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை வந்து நான் ஒரு மெத்தடில் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுவேன். அது போக வேறு ஏதாவது சிம்பிளான மெத்தட் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் அதை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கணும். அதே மாதிரியே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு கொஷின் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் அந்த டாப்பிக்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு மீசிமன்னு ஒரு டாபிக் இருக்கும் ஆப்டிடியூடில், எல்சிஎம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த டாப்பிக்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்சிஎம்னா என்ன, அதே மாதிரி ஹச்சிசிஎஃப் மீப்போவான்னு ஒன்று இருக்கும், ஹச்சிசிஎஃப்னா என்ன அப்படின்னு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன். நம்ம வீடியோ போடும்போது நான் சொல்லிவிடுவேன். பட் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஸ்டடி வீடியோஸே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த டெஸ்ட் சீரியஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ்,
அதுக்காக தான் இந்த வீடியோஸே பார்க்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறாங்க போல இருக்குது. ஸோ முழுசாக பார்க்குறவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நிதானமாக முழுசாக பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. பட் அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். இதை வந்து நான் தப்புலாம் சொல்ல. ஏன்னா சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருக்கும். தெரிஞ்சதை தானே இவங்க சொல்கிறாங்க, அதனால் நாம அதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். பட் அதனால் உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு லென்த்தியாக ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுங்களேன், அதில் வந்து எதுவும் கதைலாம் எதுவும் பேச போகிறதில்ல. எல்லாமே ஸ்டடி ரிலேட்டடாக தான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்ச டாப்பிக்காக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு சில விஷயங்களை நான் அதில் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தெரியாத விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் உங்கள் விருப்பம் தான். நான் வந்து நீங்கள் கம்பல்சரி அதை பார்க்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் கண்டிப்பாக இருப்பீங்க. சரி, ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த டவுட் ஏன் வருது, அதாவது நம்ம ஸ்டடி வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் பாஸ் பண்ணிடலாமாங்கிற அந்த டவுட் ஏன் நிறைய பேருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டுருக்கோம். ஒரு டாபிக் தான் ஒரு நாளைக்கு பார்க்குறோம். ரீசனிங்லேருந்து ஒரு டாபிக் பார்க்குறோம், பாலிட்டிலேருந்து ஒரு டாபிக் பார்க்குறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே நான் வீடியோவை முடிச்சிடுறேன். சரிங்களா? அப்போ என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் 1 ஹவர் தான். அப்போ ஒருவேளை ஃபுல் டைமாக படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 1 ஹவர் போக உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து என்ன தோணுன்னா, 1 ஹவர் தான் நம்ம படிச்சிருக்கோம், இவ்வளோ நேரம் நமக்கு இருக்கே, இவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக போகுது, இதில் வேறு ஏதாவது நம்ம பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை தான் நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ வந்து நம்ம ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நான் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன். அப்படி நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களால் அந்த ஸ்பீடுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். சரிங்களா? இப்போ ஏன் நாம் ரொம்ப ஸ்லோவாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து படிக்கிறத வந்து ஒரு ஹாபியாக உங்களுக்கு மாற்றணும். சரிங்களா? அதுதான் என் மனசில் இருக்கிறது. அதாவது இப்போது நம்ம டெய்லி வந்து இந்த சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா? நாங்கள் எங்கே சார் டெய்லி குளிக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம டெய்லி பண்ணுறோம்ல, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் சாப்பிட்றது, குளிக்கிறது, தூங்குறது இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? இதே மாதிரியே படிக்கிற விஷயத்தையும் உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒரு விஷயமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 100 வீடியோ 3 கொஷின் அப்படிங்கிற அந்த கான்செப்டையே நான் கொண்டு வந்தேன். எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்வத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. படித்து வேலைக்கு போகணுங்கிற ஆர்வத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கிறேன்னு வச்சுங்க. நான் ஒரு 100 வீடியோ போட போகிறேன். அந்த 100 வீடியோவிலையும் 3 கொஷின் இருக்கும். அந்த 3 கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் அனுப்புனீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஸோ அந்த என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், 100 வீடியோ, ஒவ்வொரு வீடியோவிலையும் 3 கொஷினு. அந்த 3 கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீ அப்படின்னு நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த டெஸ்ட் சீரியஸ்க்காகவே என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் டெய்லி வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் அனுப்புவீங்க. ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீனாக மாறிடும். 100 நாளும் நீங்கள் டெய்லி ஒரு 1 ஹவர் 1 ஹவர் 1 ஹவர் வந்து படிக்கிறதுக்காக ஒதுக்குவீங்க. சரிங்களா? இப்போ 101வது நாள் நான் வீடியோ போடலனா கூட 1 ஹவர் வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக ஒதுக்கிடுவீங்க. அதில் வந்து என்ன வீடியோ காணுமே அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா நீங்கள் பழக்கப்பட்டிருப்பீங்க. டெய்லி வந்து அந்த டைமிங்கில் வீடியோ பார்த்து 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 பழக்கப்பட்டிருப்பீங்க. 101வது நாள் என்கிட்டேருந்து வீடியோ வரலனா கூட நீங்களாக ஏதாவது எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை உங்ககிட்ட கொண்டு வரணும். படிக்கிறத உங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரு விஷயமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 100 நாள்னு சொல்லி அதில் ஒரு 3 கொஷின் ஃபிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஓகே, ஒரு 200 பேர் கிட்டத்தட்ட அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியும், கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். படிக்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் ரெகுலராக எல்லாராலையும் படிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெகுலராக யார் படிக்கிறாங்களோ அவங்க பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த 100 டேஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி படிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடும். டெய்லி ஒரு 1 ஹவர் படிக்கணுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடும். 101வது நாள் நீங்களே இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டு வந்து அதுக்கு பழகிருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த படிக்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு அங்கமாக மாறிடும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா?
ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம ஸ்டடி வீடியோஸ் அதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே பாஸ் பண்ணிடலாம். பட் அது போக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு பிளானை வந்து நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நான் ஒரு 2 சப்ஜெக்ட் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், 3ஆவதாக நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட தாராளமாக அதை படிங்க. அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஓகேவா, இந்திய வரலாறுல வரும் அது படிக்கிறீங்க. அப்படி இல்லைனா தமிழே படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்லாம் நம்ம இலக்கணம் கிளாஸ் எடுக்கும்போது இப்போ நீங்கள் படித்து வச்சிருக்கிறதோட அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதான் விஷயம், சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டடி வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சொல்கிறதெல்லாம் கேளுங்க. அது கூடவே நீங்களே ஏதாவது பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியதை தாராளமாக பண்ணலாம். அவ்வளோதான், முடிஞ்சுச்சு.